ஒரு கோடி ரூபாய். ஒரு கோடி இருக்குதா? அந்த எஸ்பிடி கவருக்குள்ள சுற்றுலாத்தில் பின்னாடி இடம் இங்கே வந்து பிச்சை எடுத்துருக்காங்க. அது எதையும் காட்டி ஆண்டவனு தான் பையன் டெய்லி காலை கொண்டு விடுறாங்களா? ஆமாம் அப்படியே பையன் அவங்களுக்கு தான் கேட்கணும். எனக்கு என்ன விஷயம் தெரியும். என்ன பண்ணுறது? தண்ணி ஊற்று தண்ணி ஊற்றுறதா? என்ன வடை சாப்பிடலையா? கீழே அவங்களோட தலைவிதி நான் என்ன பண்ணுறேன்? பையன் டெய்லி கொண்டு விட்டு போகிறோம், மறுபடி கூட்டு போயிடறேன் இல்லையா? ஆட்டோவில் கொண்டு வருவான், ஆ கூட்டிகிட்டு போவான். ஆட்டோவில் கொண்டு விட்டுட்டு மறுபடி ஆட்டோவில் எடுத்து கூட்டி போயிடுறேன். ஆட்டோவில் போகிறது 100, 100, 200 செலவு பண்ணுவோம். ஆட்டோவில் கொண்டு விடுறது 100, போகும்போது 100 ஆட்டோவுக்கு. சுந்தரவத்தில் சுந்தராவத்தில் பின்னாடி எங்கிருந்து இந்த பக்கம் அரசாங்கத்தில் கட்டி கொடுத்துருவேன் சாமி. சரிங்க. எனக்கு வீடு இல்லை. குழந்தைங்க அவங்க மருமகன் எனக்கு தனியாக ஒரு வந்து பார்த்துக்கலாம். ஓ நீங்கள் வாங்கி கொடுத்தா உடச்சிட்டாங்களா? பாருங்க மண்ணு கொஞ்சம் மண்ணு இருந்தால் தண்ணி ஊற்றி கழுந்து போயிருக்கோம். வீடியோ பார்த்துட்டீங்களா? நீ நல்லா குளத்தப்பில் எடுத்து நீங்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு இந்த விடுறதுக்கு 100 ரூபா, நைட்டு திரும்பி கொண்டு போய் விடுறதுக்கு 100 ரூபா, 200 ரூபா ஆட்டோ வாடகை. அது போய் பையன் இருக்கிறான், சொத்து இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா கொடுமை தான் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியல பண்ணி நம்ம பேசிக்கல. இது எப்படி ஸ்வீட் கொடுத்தாரு இவரு? இவரு பரவாயில்ல. ஆ அதான் இவங்க அதான் சரிங்க. அச்சப்பொம்மு சென்ட்ரிங் வேலை பார்த்தவரோட அம்மா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்குது. சுந்தரவரத்தில் 4 வீடு இருக்குது, இங்கே ஒரு வீடு இருக்குது, கணிப்பூரில் ஒரு வீடு இருக்குது. இவங்க தருமம் எடுக்காங்க, போடுறவங்களும் ஏமாந்து போடுறாங்க. பேரை கொண்டு வந்து ஆட்டோவில் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போகிறான். அவ்வளோ தூரத்துக்கு நாடு முன்னேறிக்கிட்டு இருக்கு. ரொம்ப வருஷமாக இங்கே இருக்குது போகுது. இந்த அம்மாவுக்கு எல்லா வசதியும் இருக்குது. பசங்க இருக்காங்க, பொண்ணுங்க எல்லாமே இருக்காங்க. இருந்து இந்த அம்மாவை கொண்டு வந்து அந்த பாலத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா உட்கார வச்சு பிச்சை எடுக்க சொல்கிறாங்க. காலையில் ஆட்டோவுக்கு 100 ரூபா, ஈவினிங் இப்படி செலவு பண்ணி அவங்க பேரன் இப்படி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது பாவமாக தெரியுது சார். ஏன்னா நம்மளும் ஒரு தாய் வயத்தில் தான் வளர்ந்தோம். நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்து அவங்க படிக்க வச்சு ஆளாக்கி வளரம் பண்ணியிருக்காங்க. இந்த வயசான காலத்தில் கூட அவங்க வீட்டில் வச்சு பராமரிக்க முடியலன்னா அப்புறம் என்ன சார் இது? இதை வந்து ஒருத்தர் செய்கிற தவறுனால பல கோடி ஜனங்கள் வந்து இதில் வந்து ரொம்ப தவறு பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வயசானவங்க ஆச்சுன்னா நல்லா வீடு வாசல்லாம் கட்டுறாங்க, வாடகைக்கு விடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஏன் சார் அதில் வந்து இந்த அம்மாவுக்கு ஒரு ரூமை கட்டி கொடுத்து அந்த அம்மாவுக்கு சாப்பாடு இதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு பராமரிக்கிறதுக்கு என்ன சார் முடியலைண்ணா? இப்போ கொண்டு போய் பாருங்கள், கோயில்கிட்ட பாருங்கள், தினம் நான் பார்க்குறேன். காலையில் சாயங்காலம் போக்குவரத்துலாம் பார்க்கும்போது சாப்பாடு டிஃபன் எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. காரணம் ஏன் சார், நல்லா இருக்கவங்களுக்கு செய்கிறத விட ஒன்றுமே இல்லாமல் ஏழைப்பட்டதான ஒரு கட்டிக்க துணிக்கோடு இல்லாமல் சில பேர் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு நீங்கள் உதவி செய்யலாம்ல. இல்லை ஒரு தகுந்த நடவடிக்கை எடுத்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நல்லா. காரணம் காலத்து கீழே காலை நீட்டி போட்டுட்டு அந்த டிவைடு பக்கத்தில் காலை நீட்டு போட்டு உட்காந்து இருக்குது. வேகமாக இன்றைக்கி பைக்கு எப்போ ஒரு நாள் ஆக்சிடென்ட் இதெல்லாம் பயங்கரமாக நடக்குது சார். இதை வந்து கண்டிப்பாக இதை தடுக்கணும். மக்கள் வந்து என்ன சொல்ல ரொம்ப ஏழைப்பட்டவங்களுக்கு செய்யுங்க. நார்மலாக இந்த மாதிரி இருக்க ஜனங்களுக்கு தயவுசெய்து உதவி செய்யாதீங்க. அவங்க கூப்பிட்டு வார்னிங் பண்ணி அவங்க தாய் தப்பனை வீட்டில் வச்சு கவனிக்கிறதுக்கு உண்டான ஒரு பராமரிப்பு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.